பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு சூறாக்களின் சிறப்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். குரானை பற்றிய சிறப்புகள் அனைத்தும் நாம் நிச்சயமாக அதில் உள்ள சூறாக்கள் அனைத்து சிறப்புகளும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஒரு சில சூறாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரைத்த சூறாக்களை, சஹாபாக்கள் பரிந்துரைத்த சூறாக்களை இங்கே நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம், பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று பார்க்க இருப்பது சூரத்துல் முல்க், 67வது அத்தியாயம். ஆட்சி என்பது இதன் பொருள். 30 வசனங்களை கொண்டது. தபாரக்கல்லதி என்று கூறுவார். தபாரக்கல்லதி பியதிஹி முல்க் என்று ஆரம்பிக்கும் இந்த சூரத்துல் முல்கை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் என்ன கூறுகிறார்கள், நாம் என்ன சொல்லி ஓதி என்ன பலனை பெற வேண்டும் என்பதை இங்கே பார்க்கலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். குர்ஆனில் 30 ஆயத்துக்கள் கொண்ட தபாரக்கல்லதி என்ற சூறாவாகிறது. மனிதன் செய்துள்ள பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறவரை அல்லாவிடம் மன்றாடும். நமக்காக மன்றாடும் ஒரு சூறாவை நாம் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? இந்த சூறா நமக்காக மன்றாடும், அல்லாவிடம் மன்றாடும், கபரிலும் மன்றாடும். இவ்வாறு மிஷ்காத்திலே பதியப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தபாரக்கல்லதி சூறாவாகிறது வேதனை தடுத்து வெற்றி தரக்கூடியதாகும். அது கபருடைய வேதனையிலிருந்து மனிதனை காப்பாற்றுகிறது என்று கசீனத்துல் அஸ்ரார் என்ற நூலிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. இதுபோல் இந்த சூரத்துல் முல்க் 30 வசனங்களை கொண்டது. அதனுடைய பொருளும் ஏற்கனவே கூறியது போல் குர்ஆனில் உள்ள வசனங்கள், சூறாக்கள் எல்லாமே மிகவும் அழகாக இருக்கும். நாம் நிச்சயமாக அறிந்து கொண்டு அதன்படி நாம் அமல் செய்ய வேண்டியது கடமையாகும். இந்த சூறாவில் அந்த வரிசையில் நாம் என்ன செய்ய வேண்டும், மனதில் பதிய வைத்துக்கொண்டு அதன் பொருளையும் மனதில் பதிய வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் அதை நாம் ஓதி வர வேண்டும். இந்த ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஒவ்வொரு இரவிலும் தபாரக்கல்லதி சூறாவை ஓதி வருவதற்கு கபரின் வேதனையை அல்லாஹ் அகற்றி விடுகிறார். ஜாபர் அலி அல்லாஹ் அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்படுவது என்னவென்றால், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் அலிஃப் லாம் மீம் தன்சீல் என்ற சூறாவையும் தபாரக்கல்லதி சூறாவையும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், எவர் தபாரக்கல்லாஹ் சூறாவை ஓதி வருகிறாரோ அவர் கியாமத் நாளில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போன்று அழகிய முகம் உடையவராக இருக்கின்ற நிலையில் மலக்குகளுடைய இறகுகளின் மீது பவனி வருவார்கள் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த இந்த முல்க், ஆட்சி என்ற பொருள், இந்த சூறாவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே இந்த கபரின் வேதனையை நீக்கும் இந்த சூறாவை, நமக்காக மன்றாடும் இந்த சூறாவை நாம் மட்டுமல்லாது நம் உற்றார் உறவினர், நம் குடும்பத்தினர், குழந்தைகள் அனைவருக்கும் கற்றுத்தந்து இதன் பலனை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.